வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண டெக்னாலஜி செய்திகள் கிடையாது. இது தலைவிதியை மாற்றி எழுதின 10 வெறித்தனமான பயணம். ஒரு கார் ஷெட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அமேசான், சொந்த கம்பெனில இருந்து தூக்கி எறியப்பட்டு அனாதையா நின்று திரும்ப வந்து ராஜாவா முடிசூடின ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ், எல்லாத்துக்கும் மேல இந்த பூமியே பத்தாதுன்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்துல வீடு கட்ட கிளம்பின எலான் மஸ்க், இவங்களுக்கு நடுவுல உலக நாடுகள் எல்லாம் முடியாதுன்னு சொன்னப்ப முடிச்சு காட்டுவோம்னு நிரூபிச்ச நம்ம இஸ்ரோவோட மாஸ் என்ட்ரி, எல்லாமே மனித இனத்தோட கனவு, தோல்வி, அப்புறம் பிரம்மாண்டமான வெற்றி. மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக்னாலஜி உலகில கான்ட்ரவர்சிக்கு பேர் போனவர் அப்படின்னா எலான் மஸ்க். கான்ட்ரவர்சி ஜோனுக்குள்ள இவரை தவிர்க்க முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் இவரோட விஷன் பற்றி நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த எலான் மஸ்க் 12 வயதுல பிளாஸ்டர் அப்படிங்கிற வீடியோ கேம் ஒன்றை உருவாக்கினார். காலேஜ் படிப்பை முடிச்சு டிக்ஷனரி மாதிரியான சிட்டி கைட் சாஃப்ட்வேர் ஒன்றை உருவாக்கினார். அதை $300 மில்லியன் விற்கவும் செஞ்சார். அந்த பணத்துல X.com அப்படிங்கிற ஆன்லைன் பேமெண்ட் கம்பெனி ஒன்றை உருவாக்கினார். இதுவே பிற்காலத்துல பேபால் அப்படிங்கிற நிறுவனமா மாறிச்சு. அந்த பேபால் நிறுவனத்தை eBay நிறுவனத்துக்கிட்ட $1.5 பில்லியன் வித்துட்டு அந்த பணத்துல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினார். விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட ராக்கெட் குறிப்பிட்ட இடத்திற்கு தரையிறக்கம் செய்கிற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இதனால அந்த ராக்கெட்டோட மெட்டீரியல் மற்றும் பாகங்களை ரீயூஸ் செஞ்சுக்க முடியும். டெஸ்லா அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி மார்க்கெட்டே இல்லாத ஈவி காருக்கு கார் சந்தையில மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்த பெருமையும் எலான் மஸ்கே சாரும். இப்படி படிப்படியா தன்னோட இலக்கை நோக்கி நகர்ந்து வந்த எலான் மஸ்க் கம்ப்யூட்டரை எண்ணத்தின் மூலமாக கட்டுப்படுத்தும் பிரெயின் நியூரல் லிங்க் ப்ராஜெக்டையும் தற்போது செஞ்சுட்டு வர்றாரு. நவீன விஞ்ஞான உலகத்துல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை எலான் மஸ்க் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வர்றாரு. 600 கிலோமீட்டர் தொலைவை வெறும் 30 நிமிடத்துல கடந்து விட முடியும் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குதுல்ல. உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வெறும் 30 நிமிடங்கள் தான் ஆகும். தினசரி வாழ்க்கையில போக்குவரத்துக்கு செலவாகிற நேரங்களை மட்டும் கணக்கிட்டா நம்முடைய ஆயுட்காலத்துல ஒரு பெரும் பகுதியை அது எடுத்துக்கும். மனிதர்கள் வேகமா பயணிக்க தகுந்தாற் போல வாகனங்கள் உருவாக்கப்படுவது மட்டும் இல்லாம வாகனங்கள் பயணிக்கக்கூடிய அதிநவீன தார் சாலைகள் உருவாக்கப்படுது. இன்னைக்கு தார் சாலை வசதிகள் போதாது அப்படின்னு ஆகி ஊருக்கு ஊர் பாலங்கள் கட்டப்படுது. இன்னொரு பக்கம் நீராவி என்ஜின் முதல் புல்லட் ட்ரெயின் வரை போக்குவரத்து சாதனங்கள் பரிணமித்திருக்கு. இருந்தும் மனிதர்கள் இன்னும் நேரத்தை மிச்சப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அந்த சிந்தனை எலான் மஸ்கிற்கும் தோன்றாமல் இல்லை. அப்படி அவர் சிந்தனையில உதித்த அந்த விஷயம் தான் ஹைப்பர்லூப். அதில் ஏறி பயணிக்க ஆரம்பிச்சா 600 கிலோமீட்டர் தொலைவை வெறும் 30 நிமிடத்துல கடந்துடலாம். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை முதலா எலான் மஸ்க் முன்னெடுத்திருந்தாலும் அதை இன்னைக்கு உலகம் முழுவதும் விர்ஜின் ஹைப்பர்லூப், டிரான்ஸ்பார்ட் போன்ற 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதை உருவாக்கும் முயற்சியில இறங்கி இருக்காங்க. வேகமா பயணிக்கக்கூடிய வாகனத்தை யார் வேகமா நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். டோட்டல் ரீகால் போன்ற படங்கள், சில சயின்ஸ் ஃபிக்ஷன் பற்றிய புத்தகங்கள் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதாக காட்சிப்படுத்தியது. செவ்வாய் கிரகத்தில் வாழப்போவது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நிஜத்துல நடந்துவிடும் போல இருக்கு. செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சியில் நாசா, இஸ்ரோ உட்பட பல விண்வெளி ஆய்வு மையங்கள் ஆர்வமா ஆராய்ச்சியில் இறங்கி இருந்தாலும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இன்னும் மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கு. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட் ஸ்பேஸ்லேயே விட்டுவிடாமல் மீண்டும் பூமியில் வந்து தரையிறங்க போதிய தொழில்நுட்ப வசதியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கி கொடுத்துச்சு. இதனால ராக்கெட் அதிக விலை மதிப்பான பாகங்களை ரீயூஸ் செய்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் தற்போது மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பி வாழ வைக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கு. இதற்காக ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கு. அதை 2030களில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புவதற்கும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பி அங்க வாழ வைப்பது மட்டும் தான் நோக்கமா இல்ல. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்துல நகரங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துடன் தான் இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே ராக்கெட் கண்டுபிடிப்புகள் முழுமை பெற்ற பிறகு எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை ஏன் உருவாக்கினார் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? விண்வெளி பயணத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கொண்டு வந்துச்சு. 2002ஆம் ஆண்டுல தன்னுடைய சொந்த பணத்தை ஸ்பேஸ் எக்ஸ்ல எதிர்கால கனவை அடையும் லட்சிய நோக்கத்துல முதலீடு செஞ்சார். அந்த லட்சிய கனவு என்ன? விண்வெளிக்கு ஏவப்பட்ட ராக்கெட் வேலை முடிஞ்ச பின்னாடி விண்வெளியில அல்லது கடல்ல விட்டு விடுவதுதான் தீர்வா இருந்துச்சு. ஒரு சரியான லேண்டிங் ப்ராசஸ் இல்லாம இருந்துச்சு. இதனால அந்த ராக்கெட்ல பயன்படுத்தப்பட்ட விலை மதிப்பான பாகங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் போனது. இதை சரி செஞ்சு ஒரு சரியான லேண்டிங் ப்ராசஸ் முறையை உருவாக்கப்பட்டதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். இதற்காக உருவாக்கப்பட்ட முதல் 3 ராக்கெட் சோதனை ஓட்டத்துல பெரும் தோல்வியை சந்தித்தது. 2008ஆம் ஆண்டுல கடைசி வாய்ப்பாக 4வது ராக்கெட் ஏவப்பட்டது. இது தோல்வி அடைந்தால் இந்த திட்டத்தை கைவிட தயாராக இருந்த எலான் மஸ்கிற்கு நேரம் கை கொடுத்துச்சு. அந்த சோதனை ஓட்டம் வெற்றி அடைந்தது. கிட்டத்தட்ட தோல்வியில் முடிய வேண்டிய ஒரு முயற்சி, அயராத உழைப்பு, விடாமுயற்சியின் மூலம் இன்று ராக்கெட்டின் விலை மதிப்பான பாகங்களை ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ரீயூஸ் செய்து கொள்ள அந்த முயற்சி வழிவகுத்திருக்கு.
இன்னைக்கு கார் மார்க்கெட்ல ஈவி கார்ஸுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் டெஸ்லா தான். டெஸ்லா ஈவி கார்ஸ்களை அறிமுகப்படுத்துறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஈவி கார்ஸ் நடைமுறையில தான் இருந்திருக்கு. முதல் ஈவி ட்ரை சைக்கிள் 1881ல குஸ்டாவ் த்ரூ அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டுச்சு. வில்லியம் மாரிசன் முதல் நடைமுறை ஈவி வண்டிகளை உருவாக்கினார். இப்படி பல விதங்கள்ல ஈவி டெக்னாலஜி பரிணாமம் அடைஞ்சிச்சு. இருந்தும் இவ்வளவு வருஷத்துல ஈவி கார்ஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்க முடியல. மக்கள் ஏன் அதை விரும்பல? காரை எடுத்துட்டு போனா வீடு வந்து சேர வேணாமா பாஸ்? எஸ், 1900ங்கள்ல ஈவி காரை ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போனா 60ல இருந்து 100 கிலோமீட்டர் வரை தான் டிராவல் பண்ண முடியும். அது இல்லாம அதோட விலையும் ஒரு சாதாரண பெட்ரோல் காரை விட அதிகமா இருந்துச்சு. இதனால காலப்போக்கில 1920கள் முடியும் முன்பு ஈவி கார்களோட விற்பனை சந்தைகள்ல இருந்து மறைந்து போனது. 2008ல ஈவி காரை வேற ஒரு லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் செஞ்சு அதை சந்தைக்கு கொண்டு வந்தது டெஸ்லா நிறுவனம். லுக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. மைலேஜும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதா இருந்துச்சு. இதனால மக்கள் ஈவி காரை வரவேற்க ஆரம்பிச்சாங்க. டெஸ்லா நிறுவனம் கார் சந்தையில ஒரு புரட்சியை உண்டு பண்ணியது. இன்னைக்கு ஈவி கார் ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு வருது. 1976ஆம் ஆண்டுல ஸ்டீவ் ஓஸ்னியாக், ரொனால்ட் வெயின் மற்றும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்களால நிறுவப்பட்ட ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து 1985ஆம் ஆண்டுல ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியேற்றப்பட்டார். உள்ளுக்குள்ள நடந்த சில கான்ஃபிளிக்ஸ் இப்படி ஒரு விபரீதமான முடிவா மாறி போச்சு. 1985க்கு பிறகு மடமடன்னு வளர்ந்த ஆப்பிள் நிறுவனம் 1990களில் ஆப்பிள் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட தோல்வியால வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சது. மேலும் அப்போது வளர்ந்திருந்த மைக்ரோசாஃப்ட், இன்டெல் போன்ற நிறுவன போட்டிகளால இன்னும் ஆப்பிள் நிறுவனம் சரிவுகளை சந்திக்க தொடங்கிச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தால் இந்த தடைகளை உடைத்து மீண்டும் வளர முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இதனால 1997ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் நிறுவனம் மீண்டும் அழைத்துக் கொண்டது. 1997ஆம் ஆண்டுல ஐமேக் கம்ப்யூட்டர் வெளியிடப்பட்டது. இது ஆப்பிள் நிறுவனத்தை சரிவில் இருந்து காப்பாத்திச்சு. அடுத்தடுத்து வெளியிடப்பட்ட ஐபாட், ஐடியூன்ஸ் போன்ற ப்ராடக்ட்டுகள் பயனாளர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்துச்சு. 2007ல ஆப்பிள் ஐபோன் வெளியிடப்பட்டு ஆப்பிள் நிறுவனம் உலக டெக்னாலஜி உலகில் தன் தரத்தை ஆழமா பதிச்சது. அதன் பிறகு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆடிய அதிரடி ஆட்டங்களோட விளைவுகளையும் நாம இன்னைக்கு கண் எதிர பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைன்னு ஒண்ணு வச்சுட்டா முதல் மாசத்துல இருந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில ஜெஃப் பெசோஸ் கிட்டத்தட்ட 7 வருஷமா எந்த ப்ராஃபிட்டும் இல்லாம தான் அமேசான் நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. 1994ஆம் ஆண்டுகள்ல ஒரு சின்ன கேரேஜ்ல தான் பெசோஸ் அமேசான் நிறுவனத்தை தொடங்கியிருந்தாரு. அப்படி ஆரம்பத்துல அவர் சேல் பண்ணது என்ன தெரியுமா? புக்ஸ். அதுவும் அவரும் அவருடைய ஒரு சின்ன டீமும் தான் அதை பேக் பண்ணி ஷிப்பிங் பண்ற வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. 1-2 வருஷத்திலேயே புக் சேல் பண்றதுல இருந்து ஷூஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் கூட 7 வருஷங்கள் வரை சொல்லும்படியான எந்த ப்ராஃபிட்டுமே எதுவுமே இல்ல. 7 வருஷத்துக்கு பிறகு 2001ல இருந்து கொஞ்சமா ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. 2005ல அமேசான் பிரைம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது ரியல் கேம் சேஞ்சரா இருந்துச்சு. 2 நாள்ல ஷிப்பிங், அது ஃபாஸ்ட் டெலிவரி அப்படிங்கறத கடந்து கஸ்டமர் லாயல்ட்டியும் அது உருவாக்கி கொடுத்துச்சு. அடுத்தடுத்து அமேசான் வெப் சர்வீஸ், பிரைம் வீடியோ அப்படின்னு அமேசான் நிறுவனம் இன்னைக்கு உலகின் நம்பர் 1 நிறுவனமா இருக்கு. ஒரு சின்ன கேரேஜ்ல ஆரம்பிக்கப்பட்ட அமேசான் இன்னைக்கு அவங்களுக்கு கீழே ரீட்டைல் பிசினஸ் பண்ற கேரேஜ்களை எண்ணி பார்க்க முடியாது. சூரியன் பல பில்லியன் ஆண்டுகளாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதன் ஒளியை எப்படி மின்சாரமா மாற்றி ஒரு பல்பை எரிய வைக்கிறது அப்படிங்கிறது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1883ல சார்லஸ் பிரிட்ஸ் என்பவரால சோலார் பேனல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு மெல்லிய தங்க தகட்டில் செலினியத்தை பூசி உருவாக்கினார். ஆனா அது ஒரு பல்பை தொடர்ந்து எரிய வைக்க கூட பயன்படல. அப்படியே காலங்களை கடந்து 1950களில் வந்தா சோலார் பேனல் ஒரு பெட்டரான அவுட்புட் கொடுத்துச்சு. இருந்தாலும் அதுவும் போதுமானதா இல்ல. 1960களில் சேட்டலைட்களுக்கு பவர் கொடுக்க விண்வெளியில சோலார் பேனல் பயன்படுத்தப்பட்டுச்சு. 1970களில் பூமியில் எலக்ட்ரிசிட்டிக்கான இன்னொரு சோர்ஸ் தேவை அதிகரிக்க தொடங்கிச்சு. இதனால சோலார் பேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாச்சு. இந்த காலகட்டத்தில் அரசாங்கங்களும் ஆராய்ச்சியாளர்களும் சூரிய ஆற்றலை மின்சாரமா உருவாக்க அதிக முதலீடுகளை செய்ய தொடங்கினார். இன்னைக்கு அது படிப்படியா வளர்ந்து சோலார் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சோர்ஸா இன்னைக்கு இருக்கு. மின்சாரங்களை மின்கம்பிகள் மூலமாக எடுத்து செல்ல முடியாத பல கிராமங்களுக்கு சோலார் பேனல் ஒரு சொல்யூஷனா இருக்கு. எதிர்காலத்தில் விண்வெளியில சோலார் ஃபார்மிங் உருவாக்கி அங்கிருந்து பூமிக்கு மின்சாரம் அனுப்பி அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் விஞ்ஞானிகளுடைய இலக்காக இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இஸ்ரோவின் முதல் ராக்கெட் பாகங்கள் சைக்கிள்ல தான் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இந்தியாவின் விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ 1969ல நிறுவப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட எந்த அடிப்படை வசதிகள் இல்லாமலும் தான் நிறுவப்பட்டிருக்கு. ஆரம்ப கால ராக்கெட் பாகங்கள் உண்மையில் சைக்கிள்கள் மற்றும் மாட்டு வண்டிகள்ல தான் ஏவுதளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இப்ப வேகமா 1980களுக்கு கடந்து வந்தா இஸ்ரோ தனது முதல் செயற்கைக்கோளான ரோகிணியை விண்ணில் செலுத்தியது. இந்த சமயத்துல தான் இந்தியா அதிகாரப்பூர்வமாக பல நாடுகளுடன் விண்வெளி போட்டியில நுழைந்திருக்கு. 2014ல மங்கள்யான் மிஷன் மூலமா செவ்வாய்
செவ்வாய் கிரகத்தை எட்டியது இஸ்ரோ. மார்ஸை தொட்ட முதல் ஆசிய நாடு, உலகத்தின் 4வது நாடு அப்படிங்கிற அந்தஸ்தை இந்தியா பெற்றது. மேலும் 2011 ஒரே நேரத்தில் 104 சேட்டலைட்டுகளை விண்ணில் ஏவி உலக சாதனை படைத்தது இந்தியா. 2023 சந்திராயன் 3 விண்கலம் இதுவரை பிற நாடுகள் தரையிறங்காத நிலவின் பகுதியான தென் துருவத்தில் முதலா தரையிறங்கியிருக்கு. இது இஸ்ரோவின் மைல்கல். நிலவுல பாட்டி வடை சுட்ட கதை நினைவு இருக்கா? அந்த கதையை இந்தியா இன்னும் சில காலங்கள்ல நிஜமாக்க போகுது. 2024 திட்டமிடப்பட்டுள்ள இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் மூலம் இந்தியாவில் முதலாக மனிதர்கள் விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. கீழ் பூமியின் சுற்றுப்பாதையில் இந்திய விண்வெளி வீரர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இந்த குழு அந்த விண்வெளியில 7 நாட்கள் இருப்பாங்க. இதற்காக விண்வெளியில் உயிர் வாழ கற்றுக்கொள்வது, அவசர நிலைகளை கையாள்வது, பூஜ்ய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப மிதக்க கற்றுக்கொள்வது உள்ளிட்ட ஆரம்ப கட்ட பயிற்சி ரஷ்யாவில் இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. ககன்யான் விண்கலம் அதிகபட்ச பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டு வருது. விண்வெளி பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு உருவாக்கப்படுது. இது இஸ்ரோவின் சக்தி வாய்ந்த GSLV Mk3 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டு பூமியை சுமார் 400 கிலோமீட்டர் சுற்றி வரும். இந்த ககன்யான் திட்டம் வெற்றி பெற்றதும் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா வரிசையில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய 4வது நாடு இடத்தில் இந்தியா இருக்கும். இந்தியாவும் சீனாவும் நிலத்துல மட்டும் போட்டி போடல, விண்வெளியிலும் ஆதிக்கம் செலுத்த முயன்று வருது. சந்திரனில் இறங்குவது முதல் விண்வெளி நிலையங்கள் வரை இந்தியாவும் சீனாவும் ஸ்பேஸ் ரேஸ்ல அதிரடியா போட்டி போட்டுக்கிட்டு வருது. 2008ஆம் ஆண்டுல இந்தியாவின் சந்திராயன் 1 நிலவில் தண்ணீரை கண்டுபிடிச்சது. அதுவரை எந்த நாடுகளும் இதை கண்டுபிடிக்கல. 2023 சந்திராயன் 3 நிலவில் எந்த நாடுகளும் தரையிறங்காத பகுதியான தென் துருவத்திற்கு அருகில் தரையிறங்கி இந்தியா புதிய சாதனை படைத்தது. 2017 இந்தியா ஒரே நேரத்தில் 104 சேட்டலைட்டுகளை விண்ணில் ஏவி உலக சாதனை படைத்தது. இதுவரை இந்தியா செலுத்திய அத்தனை ராக்கெட்டுகளும் சேட்டலைட்டுகளும் குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டவை. இன்னொரு பக்கம் சீனா இந்தியாவை முந்தி 2003ஆம் ஆண்டில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி சாதனை படைத்திருக்கு. மேலும் சீனா பூமியை சுற்றி ஒரு நிரந்தர விண்வெளி நிலையத்தையும் கட்டமைத்திருக்கு. இந்தியா ககன்யான் திட்டத்தின் மூலம் 2024 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இருக்குது. 2030ற்குள் இந்தியா ஒரு விண்வெளி மையத்தையும் உருவாக்க இருக்குது. அமேசான்ல ஆரம்பிச்சு ஆப்பிள், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு பயணிச்சு கடைசியா இந்தியா சீனா விண்வெளி போர் வரைக்கும் வந்து நிக்கிறோம். இந்த 10 சம்பவங்களும் நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பயணத்துல உங்களை அதிகமா சிலிர்க்க வச்ச விஷயம் எது? எலான் மஸ்கோட அந்த அசுரத்தனமான செவ்வாய் கிரக கனவா, இல்ல பல்லாயிரம் கோடி செலவு பண்ற நாடுகளுக்கு மத்தியில சாதிச்சு காட்ட நம்ம இஸ்ரோவோட வளர்ச்சியா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.